2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அடிவடைய ஆரம்பிச்சிடும், செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் வாழ போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிட்ட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம உடுத்துவோம். அது எத்தனை வருஷத்துக்கு உடுத்துவோன்னு சொல்ல முடியாது. ஒரு 50 வருஷத்துக்கு வருமா, 20 வருஷத்துக்கு வருமா? ஏன்னா துவைக்கிறதுக்கு சோப்பும் கிடையாது. நீங்கள் வெந்நீரில் முக்கி தான் உங்களுடைய ஆடைகளை அதில் உள்ள நாற்றத்தை, வியர்வை நாற்றத்தெல்லாம் போக்கிக்கணும். வெந்நீரில் தான் அலசணும். வெந்நீர் போட்டு அதில் உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு அலசி அப்புறம் அதை காய போட்டுக்க வேண்டியதான். முழுக்க அதில் அழுக்கெல்லாம் போகாது. இப்படி தான் நீங்கள் ஆடைகளை நாம் எடுத்துகிட்டு இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஆடைகளை நம்ம அங்கே பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அந்த ஆடைகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த ஆடைகளை அணிகிற வழக்கம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்கும். அதன் பிறகு ஆடைகள் இல்லை, பற்றாக்குறை ஏற்படும், இல்லாமல் போகும். அப்புறம் புதுசாக குழந்தைகள் பிறக்க வேற ஆரம்பிக்கும். அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் அவங்களுக்கும் சேர்த்து நாம் எடுத்துகிட்டு போவோமா, நம்முடைய ஆடைகளே கிழித்து அவங்களுக்கும் கொடுப்போமா, இல்லை அப்படியே கூட கொடுப்போமா? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஆடைகள் ரொம்ப காலத்துக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வராது. அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது? இயற்கை பொருட்களிலிருந்தே ஆடைகளை தயாரிப்பாங்க. எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, இப்போ பஞ்சு இருக்குல்ல, பஞ்சை ஒன்றோட ஒன்றா ஒட்டி அப்படியே ஒட்டி ஒரு ஆடையை உருவாக்கலாம். அது பசையை வச்சு பஞ்சை வச்சு ஒட்டி ஒரு சமதள பரப்பில் பஞ்சை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டே போகணும். அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு பரப்பு கிடச்சிரும். அதை ஆடையாக ஓட்டிக்கலாம். அது ஆனால் அப்படிப்பட்ட ஆடைகளை நீங்கள் எத்தனை சும்மா பேருக்கு தான் அணியணும். ரொம்ப சௌகரியமாலாம் இருக்காது அந்த ஆடைகள். நீங்கள் பஞ்சை வச்சோ அல்லது இயற்கையான பொருட்களிலிருந்து நீங்கள் ஒரு ஆடையை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி ஒரு பாலிஸ்டர் கிளாத்து, காட்டன் கிளாத்து, ஜீன்ஸு இதெல்லாம் போடுறோம்ல, இந்த அளவுக்கு அது சௌகரியமாக இருக்காது, உறுதியாக இருக்காது, நீடித்து உழைக்காது. அது நீங்கள் எந்த ஒரு இயற்கை பொருட்களிலிருந்து நீங்கள் எந்த ஒரு ஆடையை தயாரித்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக இருக்குன்னுலாம் சொல்லவே முடியாது. ஏதாவது நாரை கற்றாழை நார் அது மாதிரி எடுத்து அதை ஒன்றோட ஒன்று பின்னி அதை ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆடையாக நீங்கள் தயாரிக்கலாம். இப்படிப்பட்ட ஆடைகளை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் பயன்படுத்துவாங்க. இப்படி இருக்கும்போது ஆடைகள் நமக்கு நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப அவசியம். குளிரை போக்குறதுக்கு, குளிரில் நல்லா தூக்கம் வரணுன்னா உங்களுக்கு குளிரே இருக்கக்கூடாது. நீங்கள் குளிர் நடுங்கிக்கிட்டே நல்லா தூங்க முடியாது. கொஞ்சம் கூட குளிர் உங்களுக்கு சிரமமே ஏற்படுத்தக்கூடாது, ஒரு இடையூறே ஏற்படுத்தக்கூடாது. கதகதப்பான ஒரு சூழல் இருக்கணும். அதாவது இதமான ஒரு கதகதப்பு, அதுக்காக அனல் வியர்வை வெளியில் அப்படி வந்தாலும் நமக்கு தூக்கம் வராது. அது ரொம்பவும் குளிர் அடிக்குது, நம்மளால் தாங்கிக்கவும் முடியல, அதாவது கொஞ்சமாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு குளிர் அடிக்குது அப்படின்னாலும் நம்மளால் தூங்க முடியாது. அப்போ குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள குளிர்காலங்களில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆடை தேவை, போர்வை தேவை. போர்வை இப்போ இன்றைக்கி இந்த உலகத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற போர்வை ஒரு 50 வருஷத்துக்கு உழைக்கலாம். அப்புறம் அது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கூட உழைக்கலாம். அல்லது நாம் அது போன்ற ஒரு போர்வையை நம்ம தயார் செய்யணும். ஒரு 100 வருஷம், இந்த போர்வை 200 வருஷம் வருங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியான ஒரு போர்வையை நீங்கள் தயாரிங்க. அல்லது இந்த போர்வை 500 வருஷம் உழைக்கும் அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிப்பு இருக்கா? கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுங்க. அதை எடுத்துகிட்டு போட்டோம். அவங்க எடுத்துகிட்டு அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த போர்வை அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு மார்கழி மாத குளிர், நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் பரவாயில்ல, வட மாநிலங்கள்லாம் கடுமையான குளிர், ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இங்கெல்லாம் பயங்கரமான குளிர். அந்த குளிர்லாம் தாங்கிக்கணுன்னா அவங்க இயற்கையான பொருட்களிலிருந்து அதற்கான ஆடைகளை அவங்க தயாரிக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ விலங்குகளோட தோலை உரித்து அதை ஆடையாக மாற்றுவாங்களா? அது எப்படி மாற்ற முடியும்? அதற்கான தொழில்நுட்பம் இருக்குதா? அது சாத்தியமா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ விலங்குகள் இயற்கையாக சாவுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடு, அதுக்காக தோலுக்காக ஒரு மாட்டை கொல்லக்கூடாது, தோலுக்காக ஒரு ஆட்டை கொல்லக்கூடாது. இயற்கையாக ஒரு மாடு சாகும்போது அதோட தோலை எடுத்து பயன்படுத்தி ஒரு ஆடையாக மாற்ற முடியும். ஆனால் அப்படி மாற்ற முடியுமா? ஒரு தோலை ஆடையாக மாற்றணுன்னா அது ஈஸியாக எளிதானதா? அது எனக்கு தெரியாது, அந்த தொழில்நுட்பம் எனக்கு தெரியாது. இல்லை அப்படி முடியும் அப்படின்னா ஓகே, அப்போ அது ஒரு ஆடைக்கான ஒரு தீர்வு. இரவு நேர குளிரை தடுப்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு போர்வையாக அது பயன்படும்
அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஓகே. அப்படி இல்லை, அது வந்து ஒரு தோல் காய காய வந்து அந்த தோல் வந்து விரைச்சி மட்டை மாதிரி ஆகிடும். ஒரு தோலெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஆட்டு தோலை உரிக்கிறீங்க, அந்த தோலை வெயிலில் காய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், காய காய அது வந்து மட்டை மாதிரி ஆகிடும், வளையாது ஒரு ஃபிக்ஸ். அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க? இல்லை, அதை பயன்படுத்துறதுக்கு சில தொழில்நுட்பங்களை கடைபிடித்தா அந்த தோலை நாம் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கான கெமிக்கல் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு, ரசாயனம் ஏதாவது ஏன்னா அந்த உலகம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு கெமிக்கல் எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்தில் இல்லாத உலகம் அது. கிராமங்களில் குடிசைகள் வாழ்கிற உலகம். உங்களால் தோலை பதப்படுத்துகிற தொழில்நுட்பம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் வந்து நீங்கள் வந்து ஒரு தோலை வந்து ஒரு போர்வையாக மாற்றுறதுக்கு, குளிரிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தோலிலிருந்து உங்களுக்கு ஏதாவது தீர்வு உள்ளதா? தோலை உங்களால் ஒரு போர்வையாக மாற்ற முடியுமா குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கு? அப்படி மாற்ற முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை. தொழில்நுட்ப வசதி இல்லாத அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீர்களே. ஆனால் அப்போது வந்து உங்களுக்கு போர்வைக்கு குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள உங்களுக்கு வேறு என்ன வழி அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான ஒரு குடிசையை கட்டணும். பாதுகாப்பான குடிசை அல்லது குடிசை வந்து வெளிப்புற அந்த குளிர் உள்ளே வரக்கூடாது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே நெருப்பு மூட்டி அந்த அறையை வந்து கதகதப்பாக மாற்றுறது. அதே நேரத்தில் நெருப்பு மூட்டப்பட்ட நெருப்பு வந்து அந்த குடிசையில் பற்றிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குடிசையின் உட்புற சுவர்களில் வந்து மண் எடுத்து பூசி அதாவது நடுவில் ஓலை, அப்புறம் வந்து மண்ணை வச்சு பூசி, அப்படி ஒரு பாதுகாப்பு அது அவங்க தான் பண்ணுவாங்க. அதற்கான தேவையை உணரும் போது அவங்க அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். என்ன பண்ணால் குளிரை பாதுகாக்க முடியும், குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு அதற்கான தொழில்நுட்பத்தை அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஒருவேளை இது கூட வாய்ப்பாக இருக்கலாம். சுற்றி மூடிட்டா அதுவே ஒரு வெளியில் உள்ள காற்று உள்ளே வரக்கூடாது. அதே நேரத்தில் காற்றோட்டமும் இருக்கணும். அதே நேரத்தில் வெளியில் உள்ள காற்று அப்படி உள்ளே வந்து ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். இப்போ அதாவது முழிச்சிருக்கும்போது நம்ம வெளியில் என்ன போய் ஏதாவது விளையாடணும், ஓடணும், ஆடணும், பாடணும், அதன் மூலம் உடலில் வெப்பத்தை ஏற்படுத்திக்கலாம். இது விழித்திருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை குறைவு. ஆனால் வந்து தூங்கும்போது நம்ம நல்லா தூங்கி ஆகணும். அப்படின்னா 10 மணி நேரம், நைட்டு 7 மணிக்கு நீங்கள் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் போய் படுத்துடணும். இருட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் முழிச்சே இருக்க முடியாது. 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் படுத்துட்டிங்கன்னா மறுநாள் காலைல 6 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இரவுலேயே நீங்கள் முழிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இரவு நேர வாழ்க்கை, இரவு நேர தூங்குறது தான் வேறு வழி. இரவை கடந்து வருவதற்கு உங்களுக்கு தூக்கம் தான் சரியான ஒரு பொழுதுபோக்கு. இரவு பொழுதை கடந்து வருவதற்கு தூக்கம்தான் சரியான பொழுதுபோக்கு. அப்படி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம வந்து மொபைல் ஃபோன் 12 மணி கூட நைட்டு பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி நைட்டு பொழுதை கடக்கிறதுக்கு நமக்கு எல்லா வெளிச்சம் எல்லாமே இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, டிவி, மொபைல் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் இரவு நேரத்தை கடந்து வருவதற்கு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு தூக்கம்தான். அப்படிப்பட்ட அப்போ வந்து நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா போர்வை அந்த மாதிரி எதாவது கிடைக்கணும். போர்வை நீங்களே உருவாக்கணும். அது தோல்லேருந்து, ஒரு விலங்குகளோட தோலிலிருந்து, இயற்கையாக இறந்து போன ஒரு மாட்டின் தோல், ஒரு ஆட்டின் தோல், அதை வந்து உரித்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு போர்வை போல் பதப்படுத்தி போர்வையாக மாற்ற முடியும். அதை இயற்கையான பொருட்களை பயன்படுத்தியே, ரசாயனம் எதுவுமே இல்லாமல் உங்களால் ஒரு போர்வையாக மாற்ற முடியும். போர்வை தான் அவசியம், அது அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி பதப்படுத்துகிற தொழிற்சாலை வந்து நிறைய தொழில்நுட்பம் வச்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, அது அழகாக இருக்கணும், விற்பனை செய்யணும், மக்கள் வாங்கணும். அதுக்காக தான் அந்த தொழில்நுட்பம் எல்லாமே தவிர, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த தோல் நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆடை போல் மாறினாலே போதும். விரைச்சிடக்கூடாது. காஞ்சிருச்சுன்னா விரைச்சிரும். அப்புறம் அதை மடிக்க முடியாது. அது வந்து ஆடையாக அணிய முடியாது. அப்படி இல்லாமல் அந்த தோலை வந்து நல்லா வளைந்து கொடுக்குற அந்த தன்மையோட ஒரு ஆடையாக மாற்ற முடியும் என்றால், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தோல் அற்புதமான ஒரு ஆடையாக இருக்கும். குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இந்த விலங்குகளோட தோல் என்பது, ஆடு மாட்டின் தோல் என்பது ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும். மற்றபடி அது அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வளைந்து கொடுக்குற அந்த ஒரு ஆடை, ஒரு போர்வை எப்படி வளைஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரியான தன்மை இருந்தாலே போதும். அதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது ரொம்ப எளிது தான். அப்போ அதை பற்றி பயப்பட தேவையில்லை, குளிரை பற்றி பயப்பட தேவையில்லை. பகல் நேர வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம வந்து குளிர்காலத்தில் பனி புரையுது, பனி பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் பகல் நேரங்களை எப்படி கடப்பார்கள் அப்படின்னா, ரொம்ப பனி உறையும், ஒரு அடி உயரத்துக்கெலாம் பனி உறையும். அங்கே வந்து ஒரு குளிர்காலத்தில் வந்து விவசாயமே பண்ண முடியாது, மரங்கள் எல்லாமே இதுவாகிடும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டே உணவு தேவைக்காக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவே பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுங்க. அப்புறம் வந்து கஷ்டப்படாதீங்க, இடம் விட்டு இடம் நகர்ந்துக்கிட்டு தேவையில்லாத சிரமங்களெல்லாம் அனுபவிக்காதீங்க. அதனால் வந்து இப்போவே வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று குடியமர்ந்து விடுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி வந்து ஒரு பகல் நேரத்தில் குளிர் ரொம்ப பனி உறையுது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஓடி ஆடி விளையாடணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும், எங்கே போனாலும் நடந்து போகணும். குதிரையில் போயிட்டு நான் குதிரையில் போவேன் அப்படின்னா உனக்கு உடல் உழைப்பு கிடைக்காம வரும். அதன் மூலம் கிடைக்கிற உடல் உழைப்பு உனக்கு கிடைக்காது. நடப்பதன் மூலமாகவும் ஓடுவதன் மூலமாகவும் உனக்கு ஒரு உடல் உழைப்பு கிடைக்கும். அதை நீயே தவிர்த்துக்கிறேன்னு அர்த்தம். நான் குதிரையில் போவேன், மாடு மேலே ஏறி உட்காந்து போவேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். உங்கள் உடம்புக்கு கிடைக்கிற உடல் உழைப்பு கிடைக்காம போயிடும். அதனால் உடம்புக்கு சூடு கிடைக்காது. அதனால் வந்து குளிர்லேயே விரைச்சி செத்து போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதை எதிர்கொள்வதற்கு ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவை.